கேட்காத வந்தியா ஜாவி நற்புண சேகரி. ஐயோ நான் என்ன செய்வேன்? உன்னை பிரிந்து நான் எப்படி இருப்பேனோ? என் மக்களை கொண்டு விட்டாயா? இது யாரால வந்தது? என் மனைவியை பிரிந்து என் மக்களை பிரிந்து நான் இருப்பேனோ? ஐயோ என்ன நடந்தது தெரியும்? காரணமே ஆறு அலங்காரி இனிமேல் என் மனைவியை பிரிந்து நான் இருக்க மாட்டேன். என் மனைவியுடனே இருக்க போய் இதோ நான் சாகாமல் இருப்பதில்லை. வேண்டாம் நான் இருப்பேன். வாழாது என் மொழியை பாய்ந்து கொள்கிறேன். ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறீர்கள்? அதான் எதற்காக உயிர் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உடன் பிறந்த பங்கையே மடிந்து விட்டால் நான் இருக்கக்கூடாது என்று இருக்கிற நேரத்திலே பிரம்மா சிவன் மூர்த்திகளாக வந்து என் மனைவி மக்கள் ஏழை பிள்ளைகள் இந்த பாவி எதற்காக அதற்காக மற்றொரு இருக்கக்கூடியவர்கள் இறந்துவிட வேண்டுமா? இருக்க முடியாது. நினைப்பது தவறு. நீங்கள் செய்வது தவறு. உண்மைத்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவனை பார்க்க வேண்டும். இப்போது உயிர் தருகிறோம். தங்கைக்கு இந்த மாதிரி நிலைமை வர வேண்டும். எங்களுக்கு ஏன் ஐயா வர வேண்டும்? தவறு செய்தீர்கள் ஐயா. தேவராக இருந்து இதை தப்பிச்சு எங்களை உழைக்கும்படியாக செய்திருக்கலாம் இல்லையா? உன் தங்கை பருவமாக இருக்கின்ற நேரத்தில் வாலிப மங்கையாக இருக்கின்ற நேரத்தில் வருண பகவான் அவள் மீதில் ஆசைப்பட்டு அவளை வந்து கேட்கின்ற நேரம் அவள் அவன் ஆசைக்கு இணங்காத காரணத்தினால் வேறொரு இடத்திலே நீ திருமணம் செய்து கொடுத்தாய். அந்த நாட்டிலே அவள் செம்மையாக வாழ்ந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து சென்ற நாளையில் வருண பகவான் பார்த்தான். நாம் ஆசைப்பட்டோம், ஆசைக்கு இணங்கவில்லை. வேறொருவனோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி மனதை நினைத்து அவர்களுடைய நாட்டிலே மழை பெய்யாமல் 14 ஆண்டு காலமாக வருணன் வஞ்சிக்கப்பட்டான். உன் தங்கைக்கு வறுமை வந்தது. உன் நாட்டை தேடி வந்தாள். உன் மனைவி அவளை சரியாக கவனிக்கவில்லை. கவனிக்காத காரணத்தால் இழிச்சொல்லுகளை வாங்கிக் கொண்டு இனி பூமி மீதில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இனத்திலே பிள்ளைகளை தூக்கி போட்டு அவளும் மாண்டு விட்டார். மாண்டதினாலே வருண பகவான் தான் இதில் குற்றவாளியை தவிர உன் தங்கையோ நீங்களோ குற்றவாளிகள் அல்ல. தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. ஏன் தெரியுமா? அதாவது வருகின்ற பூலோக காலத்திலே ஒரு அண்ணன் தங்கை எப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நீ நல்ல மகாராஜன் என்றும் நல்ல தங்க ஒரு தங்கையானவள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றாலும் அது தங்கையாக நல்ல தங்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்களும் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்துவிட்டோம். சோதனை செய்து கொண்டிருந்தோம். அதாவது ஒரு பத்தினி பெண் எப்படித்தான் வாழ வேண்டும்,
கடவுளே வந்தாலும் சரி அந்த கடவுளுக்கு கூட இணங்கக்கூடாது என்பதற்கு உன் தங்கை தான் அடையாளம். அதற்கு உன் தங்கை புருஷன் அதாவது காஜிமானுடைய மனைவி இல்லையா, அப்படி ஒரு பத்தினி இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டாம். ஆமா. என் மனைவியை உயிருடன் எழுப்பி தருவீர்களா? எழுப்பி தருகிறோம். இதோ வேண்டுமானால் நாங்கள் உங்கள் மனையை எழுப்பி தருகின்றோம். தங்கா 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 தேவி நற்புரை சேகரி தேவி சுவாமி இல்லைங்க சாமி மாட்டாய் சாமி நம்ம காசி நாட்டுக்கு செம்மையாக வாழலாம். சாமி அண்ணா மாண்டவர்கள் பிழைத்தால் இந்த மாநிலம் பிழைக்காது. மாநில பொருட்கான பிழைத்தால் சீவம் பிழைக்காதுண்ணா. நான் மாண்டவளாக இருக்கிறேன். ஆமாண்ணா நான் மாண்டவளாக இருக்கிறேன். தங்கை மத்தியோ எப்படி பிழைப்பது மாமா? என்னுடைய மனைவி ஆகிய அலங்காரி தான் இதுக்கு காரணம். கானகத்திலே வருகிற போது 7 பிள்ளையை கூட்டிக் கொண்டு சந்தோஷமாக இடத்திலே பேசிட்டு வந்த என் தங்கையை இந்த கொடுமைக்கு ஆளாக்குறது அவதான். ஆகாது மகாராஜா. கூட்டத்துக்கெல்லாம் நிருபத்தை அனுப்பி என்னவென்று வர வேண்டும் என்று சொல்லி திருவிழா நடக்குதுன்னு வர சொல்லி அவங்க போறாங்க. கூட்டம் போறாங்க வரணும். இந்த யாரு காரணமாக இருந்தாலும் அவங்களை என்ன செய்யணுமா புற செய்யலாம். சரி சாமி வந்துருக்குறா. 42 வருஷமா ஓம் சக்தி கோயிலுக்கு குருசாமி அக்கறை இன்னைக்கு ஓம் சக்தி கோயிலுக்கு போய் வரண்டா. சாமி சாமி ஐயா ஆளுன்னு தெரிஞ்ச மாதிரி அதுக்குதான் ஒண்ணு மாட்டோம். ஆசீடு ஊத்துவோம் மேல அவடிக்கா பாரு ஆசீடு இரியா போயினாராம். நான் இந்த ஊர் உலகத்துக்கு இப்படி எடுத்துக்காட்டா விளங்கிய காரணத்தால் எனக்கு இந்த சரோஜம்மா கோயில் போல எனக்கு ஒரு கோயில் கட்டி இதே போல எனக்கு ஒரு சிலை வைத்து அனைவரும் பாரதம் விடணும். ஆமா இந்த வரத்தை கொடு சாமி. நான் 10 நிமிஷம் உனக்கு கோயில் கட்டுறது ஓம் சக்தி கோயில் போய் வர சாமி. இருமணி காசு தான் சாமி கோயில் போய் ஒரு ஓம் சக்தி கோயில். மகாராஜா இந்த பீட புருஷனை தொட்டா தொடக்கூடாது. இருக்கும் அந்த நிலைமை. அதாவது உங்க தகுதிக்கு தொடக்கூடாது. என்னுடைய செட்டியாரி குலத்தை சேர்ந்தவர்கள் எப்பவுமே நியாயமாக இருக்கக்கூடியவர்கள். ஆமா இவளை போல கிடையாது. இதனால யாராருக்கு இந்த மக்களுக்கெல்லாம் யாரா இருப்பார் இவங்களுக்கெல்லாம் கோபமா இருக்கும். இவங்க எல்லாம் எழுந்துவாங்கடா. இப்ப என்னன்ற எல்லாம் வந்து அடிக்காம வாங்கம்மா நக்க கூட முடியாது யாரும் பாரு. ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறோம் யாருன்னா அடிச்சா சக்தி அடிச்சு மாறி மகாராஜா என்ன செய்யணும் தெரியுமா? மட்டும் போதுமா? அடிப்பது மட்டும் கிடையாது. இவளே அடிப்பது மட்டும் கிடையாது. ஏரிக்கு அந்த புறமா கொண்டு போய் நல்லா சுண்ணாம்பு கல்லு வச்சு எலும்பு ரவ கூட உறுப்பியா இருக்க கூடாது. சுண்ணாம்பு கல்லு வச்சு உயிரோடு சுடுங்க. அம்மா சக்தி குருசாமியவே அடிக்கிறாங்க அம்மா. இவங்க கேறவங்களுக்கா கேள்வி கேட்டு கூலி கொடுத்து சொல்றா அப்படியே கிடந்து தைக்கவே வரக்கூடாது. செப்புலி கரும்பு அரவாங்காடு பள்ளிக்கு கடப்பள்ளி மாலை போட்டு யாருமே அடிக்க மாட்டேங்கிறீங்களா? என்னடா இது யாருக்கிட்ட அடிக்கிறியா? ஹலோ தலைவர்களா
என் வீட்டுக்காரன் டைவர்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்துடும் தலைவர். ஏய் என்னடா அடி அடிக்கிறீங்க? ஒழுங்கா அடிங்கடா. சரி பேர் சோ எனக்கே வெக்கமானமா இருக்குது. பாரு செல்ல போட்டுருவான். கம்பெனி பாவடா போட்டுவாங்க. கம்பெனி பாவடா கிழிச்சு அடுத்து போட்டு போடுவாயா? கம்பெனி தரா. நல்லா ஆக்கிற வண்டிக்கா என்னடா புள்ள பூஜை. இப்ப என்ன நானே கரும்பு போகுமா? சாவடி சாவடி நீங்க போய் சாவடி கொடுப்பறத பாரு போய் நான் கையில சுத்தம் கல்யா களப்புட்டு எடு ஒரு சட்டி அடிக்கா. இது சட்டி அடி வச்சுக்கா. இது வந்து சோறு கிளறிக்கா. இந்த வாழைப்பழத்தை வாயில வச்சுக்கா. இப்ப நீங்க வருவேன் தெரிஞ்சா நான் அறுத்து போட்டு வந்துட்டோம். இதுதான் எனக்கு ஒரு உயிர் காவலா இருக்கும். நானும் இப்ப என்ன சொல்லிட்டு வரணும்? உங்களை மாதிரி எத்தனை கவனம் பாத்துருக்கோம், எத்தனை மினிட்ஸுக்கு ஓவர்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஏமா எல்லாரும் என்னையாட்டுமே நாத்து நாளுக்கு பால் டேர் வைங்க. நான் சொல்றேன் சத்தி வேலையா யாரும் என்ன மாதிரி செய்யாதீங்கம்மா. தாயி வீட்டுல படுத்த பொட்ட பிள்ளைங்க மகாலட்சுமி மாதிரி. அந்த காலத்துல அவ அழகாரி இப்படி பண்ணாலாம். அவளை பார்த்து நீங்களா தெரிஞ்சுக்காங்க. வீட்டுக்கு ஒரு வாய் சோறு வர பிள்ளைங்களாகட்டும் யாரா இருந்தாலும் சரி சாப்பாடு போட்டு பாத்துக்காங்க. அலங்காரி மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இந்த மேட்டுக்கு யாரு வந்தாலும் குரல் வந்து வச்சு சாவடிங்க. அவங்க யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேக்குறியா? அவங்களுக்கு யாருக்குமே மூக்கு நீட்டா இல்ல. அதனால யாரும் செய்யாதீங்கம்மா. எல்லாரும் என்ன மனுஷருங்க. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு வந்து தருமர்